வெல்கம் டு மை ரிசைப் பேலட். பொட்டேட்டோ ஃப்ரை நார்மலாக எல்லாருக்குமே பிடிக்கும். இன்றைக்கி வந்து அதை ஈஸியாக கம்மி நேரத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இப்படி கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப மசிஞ்சிட வேண்டாம், மேஷ் பண்ணுற அளவுக்கு வேணாம். லைட்டாக வந்து ஒரு கத்தி வச்சு இப்படி போக் பண்ணால் உள்ளே போகிற அளவுக்கு வெந்திருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே அதை ஒரு மெட்டல் வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் காலையில் லன்ச் செய்யும்போது லன்ச்சு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு செய்ய போகும்போது ஒரு சீக்கிரமாக குயிக்காக செய்ய முடியும். இது சைடில் இதை வேக வச்சு எடுத்துட்டோம்னா ஜஸ்ட்டு சாட்டே பண்ணுற வேலை தான். இந்த மாதிரி வடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து, இந்த எண்ணெய் அளவு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு நல்ல கிறிஸ்பியாக வரணும்னா இதை விட ஜாஸ்தி ஊற்றணும். இப்போ இது ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் 7 to 8 அப்படி ஊற்றினீங்கன்னா நல்லா ஒரு டீப் ஃப்ரை லெவலுக்கு வரும். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அரை டீஸ்பூனோ 1/4 டீஸ்பூனோ. அப்புறம் இதில் மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் போடணும். அப்புறம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன் இதை போட்டுட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அது கூட அரிசி மாவு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடலாம். இதெல்லாம் போட்டு அவ்வளோதான் மசாலா. இதில் ஆல்ரெடி வெந்தது தான் உருளைக்கிழங்கு. ஸோ வந்து நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் சாட்டே பண்ணுறது தான். நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 1 to 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நல்லா வந்து இடையிடையே நல்லா ஸ்டிர் பண்ணி சாட்டே பண்ண வேண்டியது தான். நல்லா அந்த கிழங்கோட அந்த மசாலாவும் சேர்ந்து இந்த அரிசி மாவு இருக்கனால கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். நல்லா ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் அந்த வரைக்கும் சாட்டே பண்ணலாம், வதக்கிக்கலாம். உங்களுக்கே தெரியும் அது எப்போ கரெக்டாக அந்த கோட்டிங் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரெசிபி, டேஸ்டியாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.